எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு வீக்கி கேம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நம்ம இந்த பார்ட் 2 பார்ட் 3 பார்க்க போகிறோம். அது என்னன்னா கேமிங் சேனலு, அதாவது ரோப்ளாக்ஸில் கேமிங் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 இப்போ போய் பார்க்கலையா? போய் பார்த்துக்குங்க. இப்போ தான் புரியும் என்ன சொல்ல வரேன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஒன்றாச்சு. இப்போ தான் ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிற கேட்டிங்கன்னா, அது ஒரு விஷயம், ஒரு சோகமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்ல. அப்படி என்னதான் சொல்கிற, அப்படி என்னதான் சோகமான விஷயம்னா நான் இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டேங்க. நீ சொன்னப்பட்ட பண்ணிடுறீங்களா? அதனால் நான் சொல்ல. இன்றைக்கி ரொம்பவே சோகமான விஷயம் இருக்குது, பட் நான் சொல்ல. ஓகே, இன்றைக்கி நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றியாச்சு. நான் இந்த வீடியோ கட் பண்ணோடனே நான் சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்டு ஏற்றிட்டேன். இப்போ நம்மகிட்ட கோல்டு பட்டன் வந்துருக்கா, இன்னொன்று கோல்டு பட்டன் காணும். ஓகே, நம்ம டிவியும் புதுசு வாங்கியாச்சு, ஜாய்ஸ்டிக்கு, ப்ளே ஸ்டேஷனு, அப்புறம் உட்காந்து பார்க்கலாம். 2 இது இருக்குது. அது பண்ணால் இது அப்புறம் வேறு என்ன, இதுவும் கட்டில். இங்கேயும் ஜாய்ஸ்டிக் 2 இருக்குது. இங்கே கட்டில் நல்ல கட்டில் இருக்குது. அப்புறம் இங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது, ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. ஓகே, அப்புறம் மேலே ஃப்ளோர்ஸும் கட்டியாச்சு. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ 1 மில்லியன் இருக்குது. இந்த 1 மில்லியன் வச்சு நல்ல இதாக வாங்க போகிறோம். அது ஏன்டா அது கடைசிக்கு என்னவா ஆச்சு? ஒன்று ஏன்டா இப்படி பேச ஒரு மாதிரியாகவே இருக்கிறத கேட்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியல. நான் சொன்னால் பட்டம் நடக்குமா தெரியல. அது என்னன்னா, நம்ம ரீசெண்டாக இன்றைக்கி தான் ஒரு கொஞ்சம் தான் ஒரு 1 hour 5 hours தான் இருக்கும். அப்போது ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதாவது 176 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 5 hour 1 hourக்கு அப்புறம் பார்த்தா எல்லா சப்ஸ்கிரைபரும் போயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, நான் ஒரு செகண்ட் அழுதுட்டேன். என்னடா இது இப்படி போகிறீங்க, நான் என்னடா பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்டில் அழுதுட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்க, அழுதாத ஒரு நாள் வரும்டான்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறது தெரியல. எல்லாம் பாதி சப்ஸ்கிரைபர் போயிட்டீங்க. சத்தியமாக அழுதுட்டேங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி விடுங்க. நான் சொல்ல விரும்பல, அது சோகமான விஷயம்னால நான் சொல்ல விரும்பல. வீடியோ கண்டென்ட்டில் இந்த மாதிரி சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதனால நான் சொல்லலாம். ஓகே, இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைபர் ஏற்றிருக்கோம். ஓகே, ஏற்று நீ அஸ்லி கேம்லேயாவது ஏற்றும். ஓகே, ஏற்று. அப்பா இடுப்பு தான் வலிக்குது, அதனால நான் விளாட விரும்பல. ஏன்னா இடுப்பு வலிக்குது. இப்போ நம்மகிட்ட 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இருக்காங்க. அதாவது 8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு நம்ம சில தான் அப்டேட் பண்ணுறதுக்கு அதை அப்டேட் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே இன்னும் ஆள் வைக்கணுமா? ஓகே, 50 மில்லியன் கேட்குறாங்க, கொடுத்தாச்சு. இப்போ நம்மகிட்ட 50,000 இருக்குது. இன்னும் 2 மில்லியன் கேட்குறாங்க. அதுக்கு எங்கே போகிறதுதான் தெரியல. இங்கே கேமிங் தான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் விளாட்றாங்க. சும்மா விளையாடிட்டே இருக்காங்க அருமையாக. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நமக்கு ஒரு காஸ்டியூம் கிடச்சிருக்கு. இன்னுமே வைங்க, நமக்கு ஒரு காஸ்டியூம் கிடைக்கிது. ஆனால் ஃபேஸே காணும். அதான் என்ன தெரியல. சூப்பராக இருக்குது இந்த காஸ்டியூமே. நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துருக்க மாதிரிக்கு. பட் அது காசு கொடுத்து வாங்கணும். உண்மையான காசு இல்லை, கேம் காசு கொடுத்து வாங்கணும். வாங்கினா அங்கே ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் இது பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு காசு ஏறிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா காசு ஏறுது. இன்னும் 1 லட்ச ரூபா வேணும். ஓகே, 1 லட்ச ரூபா இப்போ தான் 1 லட்ச ரூபா வந்துருக்கு. இன்னும் நிறைய சேர்க்கணும். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்றணுன்னா 3000 சப்ஸ்கிரைபர் வரும் இன்றைக்கி. எப்படியாவது வந்தே ஆகணும். ஓகே, நம்ம அப்டேட் பண்ணணுன்னா இப்போ அப்படியே 3000 சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சா. ஆனால் கோல்டு பட்டன் மட்டும் எதுவும் கிடைக்கல, ஏன்னு தெரியல. கோல்டு பட்டன் எதுவும் கிடைக்கல புதுசாக. அதுக்கு இன்னும் 1 லட்சம் எதுவும் வரணும் போல், ஏன்னு தெரில. கோல்டு பட்டன் இன்னும் வரல. சரி விடுங்க, கோல்டு பட்டன் வரலனால நம்ம திருப்பியும் மேலே போயிட்டு வேறு அப்டேட் பார்த்துப்போம். இது வேறு நம்ம பேசும்போது தான் என் வாய்ஸ்லாம் இப்படி ஆகுது, என்னன்னு தெரில. என் வாய்ஸே செருப்பாலே அடிக்கணும் போல். ஏன்னா என் வாய்ஸ் எப்போ போட்டாலும் எதாவது வேப்ப விட்றோம், இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, நான் இங்கே பாருங்கள் தண்ணி கேன் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் விளாட்றாங்க. 1 2 3 4 பேர் விளாட்ருக்காங்க. இங்கே பட்டு நல்லா தான் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் நல்லா இருக்குது. ப்ளே ஸ்டேஷனில் பிசி இருக்குது, ஆனால் இங்கேயும் ஒரு பிசி இருக்குது, ஆனால் அதோட இதான் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் செடி, வெறும் மவுஸு, இது டைப் பண்ணுறது. இங்கே பாருங்கள் புக்கு, சைடில் பென்சிலு, ஜாய்ஸ்டிக்கு, என்னென்னோ வச்சுருக்காங்க. நமக்கு நிறையாவே இருக்குது, அதோட நிறையாவே வச்சுருப்போம் நம்ம.
ஓகே. இப்போ நமக்கு வந்து 50,000 இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 4,00,000 வரும்போது 4,00,000 வந்துட்டு இது எடுறா மாப்பிள்ள. இதை வச்சு நம்ம வந்து மேலே வந்து அப்டேட் பண்ணிடுவோம்டா. மேலே வந்தாச்சு. இப்போ வந்து வச்சிருவோம்டா. காசு வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ வந்து செலவு இங்கே வேறு செலவு பண்ணுமோ வச்சாச்சு. 80,000 இன்னும் 2,00,000 கேட்குறீங்க. இடம் பாயிடா போடா. 80,000 கொஞ்சம் கம்மியாக கேட்டாயா நான் இதாக பண்ணியிருப்பேன்டா. ஆனால் இவ்வளோ அதிகமாக கேட்குறீங்க பார்த்தீங்களாடா, அதான்டா எனக்கு தாங்க முடியல. சரி ஓகே, நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றுருவோம்டா. ஓகே, இப்போ தான் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றணும். அது வேறு இருக்குது. நம்மளை எவ்வாறுனா விளையாடுற போர் அடிக்குதுங்க. இது ஏதோ கிளிச்சில் எதுவும் ஆக மாட்டேங்குது, செலவு ஆக மாட்டேங்குது, என்ன தெரியல. இப்போ இங்கே வந்து ஜூஸ் வாங்கியாச்சு. ஜூஸு, ப்ளே ஸ்டேஷனு, அப்புறம் வந்து இருங்க என்னது எடப்பா உண்மையான காசு கேட்குறீங்க ஏதோ வந்து. ஓகே, அடுத்தது இங்கே வந்து ஒரு இது வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இங்கே கம்மியாக தாங்க வருது. 150 ரூபா இந்த மாதிரி தான் வருது, கம்மியாக வருது. நான் வந்து அதிகமாக வந்து வாங்கலாம் இருக்கேன். அதிகமாக வாங்கி வந்து இது பண்ணலாம் வைக்கலாம். ஆனால் பட் மேலே ஒன்று ஓடிட்டே இருக்கு. மேலே போகுதான், ஆனால் எங்கே பேச காசு சேருதுதான் தெரியல. இங்கே பாருங்க, அது மட்டும் போயிட்டே இருக்குது. ஆனால் போய் எங்கே சேருதுதான் தெரியல. சரி ஓகே, இப்போ நான் வந்து மேலே போயிடுவேன்டா. மேலேனா அந்த மாதிரில ஒரு லாஸ்ட்டு ஃப்ளோர் போவோம்னா என்னாச்சு, என்ன இது? ஏய் ஓ 10 மில்லியன் வந்துருக்குமாங்க. அதான் 10 மில்லியன் வியூஸ் அடிச்சிட்டோமா. ஓகே, இதுக்கு என்னடா இது சந்தோஷம். இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளேயே 10 மில்லியன் அடிச்சிருக்கோம். இதோட அதிகமாக அடிக்கணும் வேறு இருக்குது. அதை அடித்து அதை இது பண்ணோம். ஓகே, இவரு இங்கேயோ 2,00,000 கேட்குறாங்க. ஆனால் 2,11,000 தான் இருக்குது. அங்கே 2,30,000 கேட்குறாங்க. போங்கடா ஒய்யால தான் கேட்டு போகிறேன். டேய் எவ்வளோடா கேட்பீங்க, இருக்கிறதே கம்மி தான், அதுலேயும் பிடுங்குறீங்களாடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க, பிடிங்க போதுங்களாடா. டேய் ஓகே ஓகே, நம்ம வந்து இது 2வது ஃப்ளோர் காமிக்குது. நான் ஒன்றை காணுங்க. சி ஓ ஐயோ, நான் வந்து மேலே தான் போகிறோம். ஒன்றை தேடி இருக்கேன் லூஸுனா. சரி ஓகே, நான் செவரை கட்டியாச்சு. இப்போ எவனும் வர முடியாது. நான் அந்த அளவுக்கு கட்டி வச்சிடும். இங்கே 2,00,000, இங்கே இன்னும் 8,000 கேட்பீங்க. என்ன இருக்கிறீங்க? ஓகே, இப்படி ஜம்ப் பண்ணி கூட வரலாம். ஆனால் அவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியாது. பாதி தூரத்துக்கு தான் வர முடியும். செவரு மேலே கூட ஏற முடியாது. இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் மற்ற இந்த லேசர் லைட்டு தான் நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. லேசர் லைட்டு ரெட் கலரில் போலையா வைங்க, எவனா வந்து உள்ளே ஆட்டை போட வருவான். அதனால் சேஃப்டியாக வச்சுருக்கோம். சரி, இவனோட இடம் எப்படி இருக்குது பார்ப்போமோ. லேசர் லைட் போட்டிருக்கான் தம்பி. நம்மளை மாதிரி தான் கட்டியிருக்கான். ஆனால் நம்மளோட ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். வருங்க ஈக்குவலாக இருக்கா. ஆனால் பாதி இப்போ தான் வந்து 4வது ஃப்ளோர் கட்டியிருக்கான். அவன் எப்பயும் கட்டியே முடிச்சிட்டான் போல். ஓகே, அங்கே பாருங்க, அங்கேயும் அதே தான். ஓகே, மிஸ்டர் பீட்டு ஏதாவது காசு கொடுக்குறா பார்ப்போம். மிஸ்டர் பீட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏதாவது காசு கொடுங்க. ஓகே பார்ப்போம் என்ன காசு கேட்குறான். என்ன ஆச்சு? ஏதோ ஃபாலோ சார் மிஸ்டர் பீட் சார். என்ன சார் கோவப்பட மாதிரி வைக்கிறீங்க? ஃபாலோனா எங்கே ஃபாலோ பண்ண? நீ எங்கேயா போனால் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும். இவ யார் என்ன போகனா மிஸ்டர் பீட் வேணால் எதுவும் வேணாடா. இது ஃபாலோ சொல்லியிருக்கா. என்னடா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ சொன்ன. ஒரு வேளை இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதுவும் தெரியல. இன்ஸ்டாகிராமில் மிஸ்டேக் வீட்டு இருக்காதா தெரில. ஓகே, வந்து இப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது? 1,80,000. 2,00,000 ரூபா இருக்குது. இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்ச நேரம் நிற்க போகிறோம். இப்போ சப்ஸ்கிரைபர் போயிட்டாங்களே. வீடியோவில் ஆனில் இருக்காச்சு. ஓகே, சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. காசு எடுத்துகிட்டு வரணும். காசு எடுத்தாச்சு. இப்போ 4,80,500 இருக்குது. இதை வச்சு நம்ம நல்லாவே கேமிங் செட்டப் பண்ணலாம். மேலே வீடு கட்டலாம். ஆனால் இல்லை கட்டலாமா அதில் கட்டலாமா? இது எவ்வளோ கேட்குறீங்க? இல்லை ஈக்குவலாக கேட்குறீங்களே. இருக்குது கம்மி. சரி செலவு பண்ணிடுவான். என்ன பண்ணுறது, அவங்க கம்மியாக கேட்க மாட்டாங்க. இங்கே ஒரு 2,30,000 கேட்குறாங்களே. எங்கள் அப்பா என்னடா என்கிட்ட குடுங்கிறதுலாம் வேலையாக இருக்காங்க போல். இங்கே ஒரு ரூம் கட்டியாச்சு. ஆனால் இது பாருங்க, டோர் மாதிரி வந்துருக்கு. என்னடா அது டோர் மாதிரி வந்துருக்கு. ஒரு வேளை ஏதாவது பெருசாக இங்கே எனக்கு கட்டு போகிறோமோ தெரியல. இங்கே வந்து இன்னும் காசு கட்டணுமா அதுதான் என்ன தெரியல. சரி, அடுத்த இடத்துக்கு ஜம்ப் பண்ண முடியாதா இது வரையா? ஓகே, கீழே இறங்கி போவோம். இங்கே பாருங்க கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா யாராவது வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கிளாஸ் வச்சுருக்காங்க போல். ஓகே, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். ஏன் போக முடியல?
என்னாச்சு இது ஸ்ப்ரிங் எடுக்குமோ எடுத்துட்டேன். ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போ நமக்கு திருப்பி காசு வேணும், அதனால் காசு எடுத்தாச்சு. திருப்பி நம்ம இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது, இன்னும் நிறைய வேணும். சரி அது வரைக்கும் ஈவினிங்னாலும் விளாடி இருப்போம். ஓகே அப்பாடி நல்லா விளாடி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ஒரு சப்ஸ்கிரைபராக ஏற்றிடுவோம். எப்படியோ ஏற்றியாச்சு. ஓகே இப்போ நமக்கு எவ்வளோ காசு வந்துருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 2,10,000. ஓகே எடுத்து போயிட்டேன். இப்போ 3,70,8,000 வந்துருக்கு. இதை வச்சு மேலே போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம்னா மேலே வந்தாச்சு. இன்னும் ஸ்லோ இருக்கா. ஓகே இங்கே வந்து 2,50,000. இங்கே வந்து 2 என்னாச்சு காசு காணோம். ஐயோ அவசரப்பட்டு ஏதோ செலவு பண்ணிட்டேங்க தெரியாமல். அது மேலே தெரியாமல் நடந்துட்டாடா பொய்யால. ஓகே என்ன பண்ணுறது, செலவு ஆயிடுச்சு, செலவு பண்ணிட்டேன். இப்போ திருப்பி வந்து கீழே போயிட்டு ஐயோ லாஸ்ட்டு ஃப்ளோர் அமுக்கலாம் பார்த்தா கீழே அந்த இது அமுக்க முடியல. இருங்க கிரவுண்ட் ஃப்ளோரு அமைக்காச்சு. இப்போ எவ்வளோ காசு வந்துருக்கு, 2,20,4,000. ஆனால் கொய்யாலா கொஞ்சம் அதிகமாக தான் தரேன்டா. ஏடா இப்படி பண்ணுறீங்க, அதிகமாகவே தர மாட்டேறீங்க, வெறுப்பு எடுத்துறீங்க. என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே நம்ம வந்து திருப்பி போவோம்டா, மேலே போயிடுவோம்டா. மேலே 3ஆவது ஃப்ளோருக்கு வந்தாச்சு. 3ஆவது ஃப்ளோரில் தான் இருக்கா பார்ப்போம். இங்கே ஏற்கனவே 2 மில்லியன் கட்டணும் சொல்லி போட்டிருக்கு. பட் அவள் மில்லியன் கட்ட முடியாது, ஏன்னா நம்மகிட்ட காசு இல்லை. அதனால் அவள் தான் நம்மளால் கட்ட முடியாது. இங்கே பாருங்க என்னென்னோ ஆகிக்கிட்டும் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து திருப்பி மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படி மேலே போய் காசுலாம் கட்ட போகிறோம். கட்டி அதை இது பண்ண போகிறோம். இங்கே கட்டலாமா அங்கே கட்டலாமா, இங்கே கட்டிடுறோம். 200 கேட்குறேன், 2 லட்ச ரூபா கேட்குறீங்க. கட்டியாச்சு. இன்னும் 1 லட்ச ரூபா இங்கே கொடுத்தா தான் ஆகுமா. கலர் அடிக்கிறதுக்கு இதுக்கே தான் 1 லட்ச ரூபா கேட்குறீங்க. இது கம்மியாகவே கேட்கலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கேட்குறீங்க. இப்போ 6 லட்ச ரூபா கேட்குறீங்க. அடா பாருங்களா, எங்கடா போய் காசு அவ்வளோ காசு ஆடாது. அவ்வளோ காசு கொடுக்குறோமோன்னுவா. ஆனால் கொய்யா சரி ஓகே கொஞ்சம் கேமுக்குள்ளே வெயிட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ண முடியும் போல். அதனால் கேமுக்குள்ளே வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ அப்படி சப்ஸ்கிரைபரை ஏற்றியாச்சு நிறையாவே. இப்போ எவ்வளோ காசு கொடுத்துருக்கு, இன்னும் 4 லட்ச ரூபாட வந்திருக்கு. நிறைய வேணும். சரி ஓகே இப்போ நம்ம மேலே போயிட்டு சும்மா வேடிக்கை தான் பார்ப்போம்டா. வேடிக்கையாவது பார்ப்போம். நம்மளால் காசு கட்ட முடியல. வேறு நான் காசே கட்டலடா, சும்மா விடுங்களா. ஓகே இப்போ பாருங்க என்ன காசு எவ்வளோ காசு கிடைக்குமா. இவ்வளோ காசுக்கு எங்கடா போவோம், 50 காசு கேட்குறீங்க. இந்த 2,19,000 என்னடா இங்கே இவ்வளோ கேட்குறீங்க. அவ்வளோ கேட்டால் எங்கடா சித்துலாண்டா போக முடியும். அடங்க ஒய்யால இங்கே வர என்னமோ எம்புட்டு கேட்குறீங்க. ஓகே நம்ம திருப்பி நம்ம கேம் ஒர்க் பண்ணுவோம்னா. ஓகே யாரோ வந்து என்ன இது இருங்க யார் இது, யாரோ இது பண்ணாங்க என்ன தெரில, யார் தெரில. யாரோ வந்து ப்ளஸ் கொடுத்தாங்க, யாரோ கேமுக்குள்ளே வர சொல்கிறாங்க. யார் தெரில, யாரா இது, டேய் எவன்டா அது, யார் தெரில தெரியல. சரி அவன் கேமுக்குள்ளே போவோம்டா. யாருன்னே தெரிலங்க, யாரோ ஏதோ கூப்பிட்டாங்க, என்ன தெரில, கேமுக்குள்ளே வர கூப்பிட்டாங்க. யாருன்னு தெரில. நான் எதாவது என்ன கொடுத்தேன்னு தெரில, ஸ்கிப்பு கொடுத்தேன்னு தெரில, ஸ்கிப் ஆகிடுச்சு போல். யார் கூப்பிட்ருப்பாங்க, ஏதாவது சப்ஸ்கிரைபர் கூப்பிட்றாங்களா. சீ நம்மளாம் எவனா கூப்பிடுவானா, போட நீனும் ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லாத முன்னே தான் யாரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. யார் கூப்பிட்ருப்போம் அப்படி, நம்மளை யாரும் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க கேமுக்குள்ளே வர சொல்லி. ஆனால் என்ன யாருன்னா தெரியல. சரி விடுங்க, நான் வந்து திருப்பி நான் வந்து சம்பாதிக்கிறேன் கேம் சப்ஸ்கிரைபர் ஏற்றி. இப்போ அப்படி 4வது சப்ஸ்கிரைபர் எடுத்தாச்சு. இது என்னது ஏதோ பட்டன் வந்திருக்குங்க. ஏங்க கோல்டு பட்டன் கிடையாதுங்க, சில்வர் பட்டன்லேயே பெருசு ஒன்று வந்திருக்கு. இது மிஸ்டர் பீட்டை வச்சுருப்பாதா, அவரோட இது மாதிரியே இருக்குது. ஆமாங்க அவரோட இது மாதிரியே அது அட்ஜஸ்டாக அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த இது நமக்கு கிடச்சிருக்கு போடு. அப்போ நம்மளும் 4 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்னமும் கிடைக்குமோ தெரியல. நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நல்லவா நம்ம கேமில் டேய் எவன்டா அது வீட்டுக்குள்ளே உடிச்சிருக்கு. டேய் எது எங்கள் வீடுறா போடா. யார் அது இடிச்சிருக்கு, லேம்பகின்னு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு மேலே அடிச்சிருக்கான். ஆனால் பைத்து யாரப்ப இல்லை, யாரா நீ எவன்டா அது. இருங்க அவனை போய் அடித்து துரத்து விடுவேன்டா. இருங்க டே ஓடு பாருங்க பயந்து ஓட்டினான் டாக அடி சொல்லிட்டு. ஓகே யாருன்னு தெரியல, நம்ம வீட்டு மேலே இடிச்சிருக்கான். போகிறோம் இங்கே தான் போகிறான். இருங்கல்ல அவன் சுற்றியில் எடுத்து மண்டையை பொழுந்துறேன் இன்றைக்கி. யாரா நீ எங்கள் வீட்டு மேலே செவுத்த மூடுறியா, எங்கே ஓடுற. கார் எடுத்துகிட்டு வந்து உன்னை விட மாட்டேன்டா. கார் எடுத்துகிட்டு வரேன். என் லாம்பிக்கு நீ எதாவது எடுத்துகிட்டு வர, நம்மகிட்ட காசு இல்லை, இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இது எடுத்துகிட்டு போய் அவங்கள போய் ஓட்டை பண்ணி இன்றைக்கி என்னடா நீ பெரிய விதவாடா ஆம்பளையாடா சொல்லிட்டு கேட்க போகிறேன். இருங்க எங்கே ஆலய காணோம்.
எங்கே இவனாண்ணே இவனா டேய் சின்ன குச்சி குஞ்சா மாதிரி இருந்துட்டு என்னையா இது பண்ணுற இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீலுன்னு இருங்க. ஏய் தம்பி நான் ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் நான் எங்கே பார்த்தேன்னு தெரியல. இறங்கடா சொல்கிறேன். ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க இறங்க பண்ணுறான். இறங்கிட்டான். இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் பட் எங்கே பார்த்தேன்னு தெரியல. இவனா டேய் இறாடே நின்றா டேய் எங்கள் வீட்டு மேலேயே ஓடிட்டு நீ அசால்ட்டாக போடுறியா? என்ன எடுக்க முடியல ஓடித்தான் விட்டுருமா இந்த கமான் ஃபாஸ்ட் அவனை புடுறான். இன்னைக்கு என்ன பெரிய இதுவாடா என் வீட்டு மேலே இடிச்சிட்டு தைரியமாக ஓடுறான். எங்கே போட்டான்? ஆஹா ஆளைக்கானுங்க எங்கே ஓடித்தாண்டல இங்கே தான் எங்கேயோ ஓடுப்பான். எங்கே இருப்பான் அவன் சீக்கிரம் எங்கே போயிடுவான்? இங்கே லாம்பகினியாச்சு கார் எடுத்துகிட்டு எங்கே வேணால் போயிட்டு பார்ப்போம். எங்கடா இருக்குடா உங்களை கையில் மாட்டுறா இல்லை அவசரம் எடுத்துக்கோ. ஆஹா ஆளைக்கானுங்க பயந்து ஓடிட்டான். அந்த பயம் இருக்கணும். இங்கே கூட எங்கேயோ ஒழிஞ்சிருப்பான். செக்அப் பண்ணிப்போம். இங்கே யாரும் இல்லை. அடுத்த வாட்டி என் கையில் மாட்டு. அடுத்த வாட்டி பாரு என் கையில் மாட்டு. இங்கே தான் இருக்கு. அடப்பாவே தைரியமாக இருக்கியா? இறா உன் காரை நான் குக்கிறேன்டா. கூக்க முடியுமா நம்ம காரு? அவன் காரு இருங்க கூக்க முடியுது படா. அவன் காரை கூக்க முடியுது. இன்னைக்கு இந்த காரை வச்சு சுட்டு போகிறான். அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். லாமைக்கு போகுது என்ன ஃபாஸ்ட்டில் போகுது. எப்போ என்ன ஃபாஸ்ட்டில் போகுது. எப்படி 1 லட்ச ரூபா 1 மில்லியன் மேலே இருக்கும். இது எப்படி வாங்கினான்னு தெரில. அவ்வளோ பெரிய வால் போலவேன் இருந்தாலும் உக்காரை எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். ஆனால் இன்னொன்று இருக்குது. இவனா எடுத்தானா? ஆஹா இங்கே 2 கார் இருக்குங்க. யாருன்னா இடிச்சாங்கே தெரில. சரி நம்ம வீடு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. வெளியே இறங்கிட்டு நம்ம வீடை போய் இது பண்ணும்போது அடுத்த வாட்டி அவனை இடிக்கணும். அவனுக்கு குருமா சட்னி மாதிரி ஆக்கிடுறேன். 1 மில்லியன் வந்துச்சுங்க. போடு எடுறா 1 மில்லியன் வந்துச்சு. இப்போ நம்மகிட்ட 1 மில்லியன் காசு இருக்குது. இந்த மணி வச்சு என்னென்னோ வாங்கலாம். அருமைக்கு அருமை. ஓகே 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே என்னது என்ன தெரியல. சரி ஓகே இங்கே ஒன்று என்ன புக்கு தான் இருக்குது. இங்கே 2 லட்ச ரூபா இல்லை நம்மகிட்ட. ஓகே இங்கே ஒரு டிசைன் மாதிரி தான் வச்சுருங்க. இங்கே 1 லட்ச ரூபா கேட்குறீங்க. பட் அவ்வளோ காசு நம்மகிட்ட இல்லை. என்னடா நீங்கள் மட்டும் எவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. எங்கடா போவோம் அவ்வளோ காசுக்கு? ஓகே மேலே திருப்பி கீழே வந்து காசு எடுப்போம்டா. எட்ரா படி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டு என்ன அப்படி என்ன கேட்குறீங்க? என்னடா கொடுக்கணும் தெரில. இருங்க இவ்வளோ வைப்போம். ஆஹா இன்னும் காசு வேணுமாங்க? அடங்க ஒய்யாடு எவ்வளோ காசு கேட்பீங்க? இப்போ என் சொத்தை கேட்டுருங்க போலடா. இவ்வளோ காசு கேட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது தான் தெரியல. சரி நம்ம கீழே இறங்கி போயிட்டு நம்ம கேம் விளையாடியாவது அதுவும் சம்பாதிக்க பார்ப்போம். ஓகே நம்மளும் விளையாடிட்டே இருக்கோம். ஆனால் சர்க்கை பேர் கொஞ்சம் தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வேணும். இன்னும் யாரும் வரல சர்க்கை பேர். இன்னும் பார்ப்போம் யார் வராங்களான்னு. யாரும் வரல கம்மியான இருக்குது. இப்போ வரைக்கும் விட்டுட்டு காசு சம்பாதிப்போம் பார்ப்போம். காசு இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் மேலே போய் இன்னும் நிறைய இது பண்ணுற வேண்டியது இருக்குது. அதனால் மேலே போயிடுவேன். மேலே வந்தாச்சு. இங்கே வந்து கட்டணுமா நான் கட்ட விரும்பல. ஏன்னா 1,80,000 கட்டுறேன். கட்டியாச்சு. இன்னும் எவ்வளோ கேட்பீங்க? விட்டா என் சொத்து கட்டுங்களா? என் சொத்து கூட கேட்பாங்க. உன் சொத்து எழுதி கொடுத்துரு நான் தந்துடும் சொத்து கேட்பாங்க. இவங்களுக்கு நம்ப முடியாது. அதுக்காக சொத்து தான் எழுதி கொடுக்க மாட்டேன். அது நம்மளோடது. அதனால எழுதி கொடுக்க மாட்டேன். அப்படி விட்டார் நம்மலாம் ஏறி விட்டுருமா? யாரை நீ வெளியே போடா சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம் கேம் விட்டு. இங்கே பாருங்க இப்போ நம்ம 60 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. ஓகே நம்ம அப்படியே இது லிச்சில் அப்டேட் ஆகும்போது அப்டேட் ஆகல. இங்கே பாருங்க டிவியில் ஜாய்ஸ்டிக் இருக்குது. அப்புறம் அந்த கண்ணில் ஏதோ போடுவாங்க பார்த்தீங்களா? ரியல்ஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? கண்ணில் ஏதோ போட்டுட்டு அப்படியே அங்கே இங்கே பார்ப்பாங்க. நம்ம வீடு அப்படி வேறு மாதிரி இருக்கும். அந்த கிராணி கேமு இல்லை அந்த மாதிரி நிறைய விளாடும் பார்த்தீங்களா? அந்த இதுதான். ஆனால் இது நம்மளால் விளாட முடியுமா? உண்மையாகவே நம்மளால் தான் விளாட முடியாது. ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. ஜாய்ஸ்டிக்கு 2 இருக்குது. அப்படி யார் இருக்கா தெரில. 2 வச்சுருக்காங்க ஜாய்ஸ்டிக்கு. சரி ஓகே அடுத்தது இங்கே ஏதோ ஜூஸு சோபா அப்புறம் இது இங்கே அவ்வளோதான். சரி ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்னடா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் நம்ம வந்து 9,000 எடுத்துக்கிட்டோம். அதாவது நம்ம வந்து காசு வேறு இன்னும் சம்பாதிக்கல. அதனால் காசு இது பண்ணி சம்பாதிச்சு இது பண்ணுறதுனால இதாகும். அதுக்கு லேட் ஆகிரும் ரொம்ப. அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். இன்னும் ரொம்ப சப்ஸ்கிரைபர் டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் பண்ணிடுறீங்க போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் தோணதை பண்ணிக்கங்க. ஓகே அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணோம். பாய் காய்ஸ்.